நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆனந்தபுரங்கிற அழகான கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு ஆடும் ஆட்டுக்குட்டியும் வளர்த்து வந்தான். கூடவே அவனுக்கு ஒரு அழகான வயலும் இருந்தது. அவன் தினமும் காலையில் வேலை செய்ய வயலுக்கு போவான். அப்படி அவன் போகும்போது அந்த ஆடையும் ஆட்டுக்குட்டியும் மேய்ச்சலுக்காக மரத்துக்கடியில் விட்டுட்டு போவான். அந்த குட்டி ஆடு ஒரு குறும்புக்கார ஆடு. அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி தாவி குதித்து விளையாண்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அம்மா கூப்பிட்டு இப்படி சொல்லுச்சு. ஏய் குட்டி, எங்க இருக்க நீ? அம்மா சொல்லுமா, நான் இங்குதாம்மா இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுமா? குட்டி, நீ எங்கே வேணா போய் விளையாடு. அங்கே இருக்கிற கிணத்து பக்கத்தில் மட்டும் போய் விளையாடாத. அம்மா சொன்னால் கேட்கணும். சரிம்மா, நான் எங்கேயுமே போக மாட்டேன். இங்கே தான் விளையாடுவேன். சரி குட்டி, நீ போய் விளையாடு. நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அம்மா சொன்னதுக்கெல்லாம் சரின்னு சொன்ன குட்டி ஆடு போய் விளையாட போகுது. அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி ரொம்ப நேரமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தது. விளையாண்டுட்டு இருந்த குட்டி ஆடு அந்த கிணத்துக்கு பக்கத்தில் போச்சு. அந்த கிணத்துல அப்படி என்னதான் இருக்குதுன்னு போய் பார்த்துடலான்னு போயிடுச்சு. கிணத்துக்கு பக்கத்தில் போன ஆட்டுக்குட்டி கிணத்த எட்டி பார்க்குது. இதுதான் எங்கள் அம்மா சொன்ன கிணறா? இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன, நம்மள மாதிரியே ஒரு ஆட்டுக்குட்டி உள்ளே இருக்கு. ஏய், யார் நீ? இங்கே என்ன பண்ணுற? சொல்லு. என்ன நான் பண்ணுற மாதிரியே பண்ணுறேன்? பழிச்சு காமிக்கிறியா? இரு, உள்ளே வந்து உன்னை பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆட்டுக்குட்டி கிணத்துல குதிச்சிருச்சு. தண்ணியில் போய் விழுந்ததுக்கு அப்புறம்தான் அதுக்கு தெரிஞ்சிச்சு. தண்ணியில் தெரிஞ்சது இன்னொரு ஆடு இல்லை, நம்மளோட உருவம் தானே. அப்போ தான் அதுக்கு தெரிஞ்சது. விழுந்த பயத்தில் கத்த ஆரம்பிச்சிச்சு. அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அம்மா ஆட்டுக்குட்டி கிணத்து மேலே இருந்து கத்துது. ஐயோ, என் குட்டி உள்ளே விழுந்துருச்சு, யாராவது காப்பாத்துங்க. ஆடு கத்துற சத்தத்தை கேட்ட தோட்டத்துக்காரன் கிணத்துக்கு பக்கத்தில் வரான். என்ன, ஆடு கிணத்து மேலே நிற்கிது? ஐயோ, குட்டி உள்ளே விழுந்துருச்சு. இரு, நான் எப்படியாவது அதை காப்பாற்றி ஆகணும். அப்படின்னு சொன்னவன் ஆட்டுக்குட்டியை காப்பாற்றி அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விடுறான். குட்டி ஆடு அவங்க அம்மா கிட்ட இப்படி சொல்லுது. அம்மா, நீ சொல்கிறத கேட்காததுனால தான் நான் அந்த கிணத்துக்குள்ளே விழுந்தேன். இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சிருக்கம்மா. அப்படின்னு சொன்ன குட்டி ஆடு அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க அம்மா கூடயே இருந்துச்சு. இந்த கதையிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நான் எங்கள் அம்மா பேச்சை கேட்காம தான் ஆபத்தில் போய் மாட்டிக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணக்கூடாது, சரியா? இந்த மாதிரி கதைகளை நீங்கள் கேட்கணுமா? அப்போ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க.